இன்றைக்கி நம்ம ஒரு ஆப் பற்றி பார்க்க போகிறோம். அந்த ஆப் என்னென்னா ஆரோக்கிய சேது ஆப். இந்த ஆரோக்கிய சேது ஆப் மூலயமா நாம் தடுப்பூசி போட்டுக்கிட்டது பதிவாகி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க முடியும். வாங்க அந்த ஆப் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அதில் ஆரோக்கிய சேது அப்படிங்கிற இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு உங்களுடைய லாங்குவேஜ் செலெக்ஷன் பண்ண சொல்லும். 12 லாங்குவேஜ் அதில் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்கு, தமிழ், அந்த மாதிரி. நீங்கள் தமிழ் வேணுனாலும் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு இங்கிலீஷை செலெக்ஷன் பண்ணுறேன். அடுத்ததாக அந்த ஆப் பற்றின டீட்டெயில்ஸ் வரும். இதெல்லாம் படித்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டே வாங்க. இப்போ ரெஜிஸ்டர் நவ் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிவைஸ் லொக்கேஷன் அண்ட் ப்ளூடூத் பர்மிஷன் கேட்பாங்க. இது ரெண்டுத்தையும் ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்தா தான் அந்த ஆப் ஓப்பன் ஆகும், இல்லைன்னா ஓப்பன் ஆகாது. எதுக்காக இந்த பர்மிஷன் கேட்குறாங்கன்னா, டிவைஸ் லொக்கேஷன் பர்மிஷன் வந்து நீங்கள் வெளியில் போகும்போது எங்கெல்லாம் போகிறீங்களோ அந்த லொக்கேஷனை வந்து ரெக்கார்ட் பண்ணும். அந்த இடத்துல யாராவது கோவிட் பாசிட்டிவ் பேஷண்ட் வந்து போயிருந்தாங்கன்னா இந்த ஆப் மூலயமா இன்டிமேஷன் வரும். ப்ளூடூத் பர்மிஷன் எதுக்காகன்னா, உங்கள் ப்ளூடூத் லிமிட்குள்ளே யாராவது கோவிட் பாசிட்டிவ் பேஷண்ட் வந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப் மூலயமா ஒரு வார்னிங் வரும். அதுக்காக தான் இந்த 2 பர்மிஷனும் கேட்குறாங்க. அடுத்ததாக உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்ததும் உங்களுக்கு SMS மூலமாக ஒரு OTP வரும். OTP என்டர் பண்ணதும் இந்த ஆப் ஓப்பன் ஆகிடும். இப்போ இந்த பேஜில் ப்ளீஸ் டேக் த அப்டேட்டட் செல்ஃப் அசஸ்மெண்ட் அப்படின்னு இருக்கும். ப்ரொசீட் கொடுத்து நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் வேணும்னா கொடுத்துக்கலாம். நான் இப்போது ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இதில் இப்போ ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஹெல்த் மினிஸ்ட்ரி ஹெல்ப்லைனு, மென்டல் ஹெல்த் ஹெல்ப்லைன், சீனியர் சிட்டிசன் ஹெல்ப்லைன், இந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்ப்லைன் நம்பர்லாம் இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். கொரோனா பற்றி இன்னும் நிறைய தகவல் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தேவைப்பட்டால் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இது முழுக்க முழுக்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஆப். அதனால் கொரோனா பற்றிய சரியான தகவல்களை இதன் மூலமா நீங்கள் பெற முடியும். அடுத்ததாக கோவிட் அப்டேட் அப்படிங்கிற இந்த டேப்பை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி கொரோனா ஸ்டேட்டஸ் என்னன்றதை அதில் பார்த்துக்கலாம். எத்தனை கேசஸ் இருக்குது தமிழ்நாட்டில், இந்தியா ஃபுல்லாக எவ்வளோ இருக்குது, அதோட கிராஃப் பார்க்கலாம். ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எவ்வளோ கேஸுங்க இருக்குது, ஆக்டிவ் கேஸ் எவ்வளோ கேஸ் டிஸ்சார்ஜ் ஆகிருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் இதன் மூலயமா பார்த்துக்க முடியும். இப்போ மேலே வேக்சினேஷன் அப்படிங்கிற இந்த டேப்பை கிளிக் பண்ணுறேன். இதில் திரும்பவும் உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பரை என்டர் பண்ணி OTP வரும். OTP என்டர் பண்ணதும் ப்ரொசீட் டு வெரிஃபை அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த பேஜில் நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸை கொடுத்து வேக்சினேஷன் போடுறதுக்காக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வேக்சின் போடுறதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷனை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கோவின் வெப்சைட்டில் எப்படி வந்து வேக்சின் போடுறதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிற அந்த வீடியோவோட ஐ பட்டன் மேலே கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய் பார்த்து செக் பண்ணிக்கலாம். இப்போது ஆல்ரெடி வேக்சின் போட்டவங்க அவங்களுடைய வேக்சினேஷன் ரெஜிஸ்டர் ஆகிருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் பாருங்கள், மேலே வந்து வேக்சின் போட்டவங்களுடைய பேர், இதுக்கு கீழே கிளிக் ஹியர் டு ஆட் பெனிஃபிஷரி அப்படின்னு இருக்கிற இடத்த கிளிக் பண்ணி நீங்கள் தேவைப்பட்டால் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற இன்னொரு நபருக்கு இதை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக அது கீழே டீட்டெயில்ஸ் ஃபார்ம் போட்டு இப்போ இங்கே இருக்கிற நேமில் யாருடைய வேக்சினேஷனை பார்க்கணுமோ அவங்களுடைய நேமை கிளிக் பண்ணிங்கன்னா
அதுக்கு கீழே அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வரும். நான் வெங்கடேசங்கிற நேமை கிளிக் பண்ணுறேன். கீழே பாருங்கள் டீட்டெயில்ஸ் ஃபார் வெங்கடேசன், நேம் போட்டு வெங்கடேசன் வந்திருக்கு. ஜெண்டர் வரும். அது கீழே இயர் ஆஃப் பர்த்து, அவங்களுடைய ஆதார் கார்டு நம்பர், பெனிஃபிஷரி ஐடி நம்பர், அதுக்கு கீழே வேக்சினேஷன் அப்படிங்கிற இடத்துல வேக்சினேட்டட்னு வந்துடும். இதை வச்சு நீங்கள் தடுப்பூசி போட்டது பதிவாகி இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சிக்க முடியும். தடுப்பூசி சான்றிதழ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கோவின் இணையதளத்தில் இருந்து அதை டவுன்லோட் பண்ண முடியும். அதுக்கான வீடியோ ஒன்று நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோ வேணும்னா மேலே ஐ பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அந்த வீடியோவோட லிங்க்கு கொடுக்குறேன். தேவைப்பட்டால் ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.